ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து காலையிலேருந்து வேலையே சரி போச்சுங்க. இன்னும் கோயிலுக்கு கூட நான் போகல. எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு தான் கோயிலுக்கு கிளம்புவோம். நாங்கள் பசங்கள்லாம் பக்கம் விளையாட்டுருக்காங்க. பூஜை ரூமெல்லாம் மொத்தம் ரெடி ஆகிடுச்சு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாசல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் கழுவிட்டு செம்மண்லாம் வச்சு கோலம்லாம் போட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. கோயிலுக்கு சாயந்தரம் கிளம்பணும். அதை வரத்துக்கெல்லாம் பிரசாதம் செய்யணும். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேசரி தாங்க செய்ய போகிறேன். வாங்க கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போக போகிறேன், பார்க்கலாம். கேசரி செய்யறதுக்காக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை இதெல்லாம் முழு பருப்பாக இருக்குது. அதை ரெண்டாக பிரிச்சுட்ருக்கேன். திராட்சை முந்திரி பருப்பு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கினேன். நெய் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் திராட்சை போட்டுக்கலாம். நல்லா வறுந்துச்சு, எடுத்துடலாம். இதில் ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேங்க. இப்போ நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வந்துச்சு. நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்துக்கணுமோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நெய்யில் வந்து ரவை நல்லா வறுத்ததுனால அந்த அளவு கட்டி பிடிக்காது. ரவை நல்லா வந்துச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு ரவை, 2 கப்பு சர்க்கரை. ஒரு சிட்டிக்கு உப்பு. கலருங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா போடாதீங்க. நான் இன்னைக்கு எல்லோ கலர் சேர்த்துருக்குறேன். ஏலக்காய், நம்ம நெய்யில் வறுத்து வச்ச பருப்பு திராட்சை எல்லாங்க. கேசரி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல, கொஞ்சம் ஆறிச்சுன்னா கொஞ்சம் கேசரி கெட்டி பதத்துக்கு வரும். கோவிலுக்கு பிரசாதம் பாக்ஸில் போட்டுக்கலாங்க. நான் கோவிலுக்கு தேவையான பிரசாதம் எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ வீட்டில் கும்பிட்றதுக்கு. அப்புறம் எங்கள் அத்தை மாமாவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு. வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. கேட்டு பாவோ, என்னம்மா 2 பேரும் யூனிஃபார்மில் வந்துருக்காங்க. கோவை பிரதர்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம், சிஸ்டர்ஸ் கூடவா? நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்த பிறகு எல்லாருமே சேர்ந்து எப்பவும் போகிற கட்டுப்பட்ட அம்மன் கோவிலுக்கு போயிட்டுங்க. எப்போ கோவிலுக்கு வந்தாலும் கேத்தனுக்கு இதே வேலை தான். ஏதாச்சும் ஒரு பொம்மையை பார்த்து அது வேணும்னு கேட்டிருப்பான். வீட்டில் பூஜையை முடிஞ்சிச்சுங்க. கோயிலுக்கும் போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த வருஷம் ஆடி வெள்ளி வெள்ளி எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. அடுத்த சந்திப்போம். டாட்டா, பாய்.